லட்சம் கோடி நரம்பு செல்களினுடைய இடுக்குகள்ல பண்ண முடியும். அப்படி பண்ணினால் 4 டேங்கர் லாரி நிறைய ஆக்சிஜன் ஃபுல் பண்ணலாம். நம்ம பாடியில் அவ்வளோ இடம் இருக்கு. நீ என்னடா இத்தனோட பிளேஸ்ல அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாமான்னு நினைக்கலாம். கரெக்டாக அடுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த செல் 2 லட்சம் கோடி செல்கள் இருக்கு. அங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கு. இப்படி பிரிச்சிங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் சைஸ்க்கு இடம் வரும்? நான் அப்படியே சொன்னேன், மனுஷ உடம்பு மாதிரி ஒன்று பண்ணால் 5 ஸ்கொயர் கிலோமீட்டரில் 100 மாடிகையில் தான் ஃபிட் பண்ண முடியும்னு. அப்போ அவ்வளோ பெரிய இடத்த இமேஜின் பண்ணிக்க, அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. 4 டேங்கர் லாரி நிறைய ஆக்சிஜனை உள்ளுக்குள்ள அடுக்கலாம். அடுக்குனால் 2 நாளைக்கு தேவைப்படும். 2 நாளைக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். 4 டேங்கர் நிறைய லாரி ஆக்சிஜன் அடுக்குனா 2 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இத்தனை வருஷமா இந்த மேல்வாசி லங்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நீங்க எத்தனை ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க? காலையிலும் சாயந்தரம் வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய வேலைகள்லையும் உங்க பிரச்சனையை யோசிக்கிறதுலையும் ஏகப்பட்ட கிலோரிஸ் பேர்ன் ஆயிட்டு இருக்கு. கிலோரிஸ் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோரிஸ் பேர்ன் ஆயிட்டு இருக்கு, சக்திகள் எரிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் மேல் லங்ஸை மட்டுமே யூஸ் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு ஒரிஜினல் மூச்சு, பெருமூச்சு 4 வாட்டி 5 வாட்டி விடுறீங்க. அந்த பெருமூச்சு தான் ஒரிஜினல் மூச்சு. 4 வாட்டி விடுவீங்க, மேக்சிமம் 5 வாட்டி விடுவீங்க. அதுக்கு மேலே விடுறதில்ல, இல்லைங்களா? இந்த மாதிரி கண்டிஷனில் உங்கள் பாடியில் ஸ்டோரேஜ் ஆஃப் ஆக்சிஜன் பிராணசக்தி எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் மட்டும் யோசிச்சு பாருங்கள். இப்போ வரைக்கும் எம்டியாகவே நீங்கள் இப்போ வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் உயிர் வாழ்றது எல்லாமே வேற ஒரு சக்திகள்னால, உங்கள் மூச்சுனால கிடையாது. அத்தனை மூச்சும் வெட்டி மூச்சு விட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் உயிரோடு இருக்கிறது வேறொரு சார்ஜிங்கில், அதையும் சொல்கிறேன். உங்கள் மூச்சில் கிடைக்கிற பிராணசக்தியில் கிடையாது நீங்கள் உயிரோடு இருக்கிறது. இந்த எம்டியாவே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த 6 லட்சம் கோடி மக்களும் எந்த அளவுக்கு அவங்க திணறி கஷ்டப்பட்டு, உங்களுக்கு உடம்புல வியாதி வர மாதிரி இந்த 6 லட்சம் கோடி மக்களுக்கும் உள்ளுக்குள்ள வியாதிகள் வந்திருக்குமில்ல, கஷ்டப்படுறாங்கல்ல. அத்தனை பேரும் அவ்வளோ வியாதியோட அவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி, சாப்பாடு இல்லாமல் ஸ்ட்ரகிளிங் பண்ணி எவ்வளவு பேர் தவுண்டு போய் அங்கங்கே செத்துக்கிட்டு இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி உங்கள் உடம்பு மெயின்டைன் ஆனால் நீங்கள் 100 வயசு வரைக்கும் வர முடியுமா? இல்லை நான் சொல்கிற மாதிரி ஒரு 2 மாதம் டீப் பிரீத் பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 2 மாதம் ஆகும். நீங்கள் கரெக்டான பிரீத் விட்டிங்கன்னா உங்கள் ஃபுல் 4 டேங்கர் லாரியுடைய ஆக்சிஜனை லோடு பண்ணுறதுக்கு 2 மாதம் ஆகும். சரியாக மூச்சு விட்டா ஒரு நாளைக்கு 40,000 மூச்சு விட்டுட்டு இருக்கீங்க வேகமாக. ஆனால் விட வேண்டிய மூச்சு 18,000. யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி சரியான மூச்சு விட்டு ஃபுல்லாக 2 மாதத்தில் ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டெய்லியும் குறைய நினச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிடணும் முயற்சி பண்ணி. குறைய நினச்சிக்கிட்டிங்கன்னா அத்தனை 6 லட்சம் கோடி மக்களும் மிலிட்ரி சோல்ஜர்ஸ் மாதிரி, ஜவான்ஸ் மாதிரி பயங்கரமாக சாப்பிட்டு தெம்பா அந்த 6 லட்சம் கோடி பேரும் மிலிட்ரி சோல்ஜர்ஸை உங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண வச்சா உங்கள் வயசு 100 தாண்டுமா தாண்டாதா? இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் இப்படி போயிட்டு இருக்கும்போது எப்படி ஒரு 50 வயசு கூட தாண்ட முடியாது. 50 வயசு தாண்ட முடியுமா? யோசிச்சு பாருங்க. இப்போ வரைக்கும் எம்டியாவே மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அடுத்த செகண்ட் கூட யாருக்கு வேணா என்ன வேணும் நடக்கலாம். அந்த கண்டிஷனில் உங்கள் உடம்பு இருக்கு. அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் எம்டியாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. எத்தனை கோடி பேர்த்துக்கு அங்கே உள்ளுக்குள்ள ஹார்ட் அட்டாக் வருது, உள்ளுக்குள்ள வீக்காக இருக்காங்க, எத்தனை பேர் போக போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாமையே போயிட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க. உங்கள் குழந்தைகள் டிகிரி வாங்கணும், டாக்டர் ஆகணும், பிஇ படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும், அவங்களுக்கு நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கஷ்டமே படக்கூடாது. யோசிச்சு பாருங்க. அத்தனையும் செய்கிறீங்கல்ல. ஆனால் அந்த குழந்தைகள் எந்த நோய் நொடியும் வராமல், இந்த சுவாச பிரச்சனையினால எந்த ஒரு ட்ரக் அடிக்ட்லேயும் செயின் ஸ்மோக்கராவோ வந்துடாமல், இப்போ இருக்கிற உலகத்தில் 100% எல்லாமே ட்ரிங்க்ஸில் மாட்டிடுவாங்க.
மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா? அந்த மாதிரி செயலில் போய் சிக்கிக்காம இவங்க தப்பிச்சு வரணும், 100 வயசு தாண்டி வாழணும் அப்படின்றக்காக ஹவு டு பிரீத், எப்படி உண்மையான மூச்சு விடணும், ஹவு டு பிரீத், ஒய் டு பிரீத், ஏன் மூச்சு விடணும், எப்படி மூச்சு உண்மையான மூச்சு விடணும் அப்படின்னு யாராவது ஒரு அப்பா அம்மா இந்த உலகத்தில் சொல்லி தரீங்களா? பேரண்ட்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்க. ஹவு டு பிரீத் ஒரு குழந்தைக்கு எடுக்க வேண்டிய கிளாஸ், அது அவனுக்கே தெரியும். இதை போய் பெருசாக சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்களா? இப்போ நினைச்சு பாருங்க, அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த 6 லட்சம் கோடி மக்களும் ஜவான்ஸ் மாதிரி, மிலிட்ரி சோல்ஜர்ஸ் மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்க உயிர் வாழ முடியும். சுவாசம் கரெக்டாக போயிட்டு வந்தால் மட்டும்தான் அவங்க எந்த பேட் ஹேபிட்ஸ்லையும் மாட்டிக்க மாட்டாங்க, எந்த பிரச்சனையிலும் சிக்கிக்க மாட்டாங்க. ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொரு நிமிஷம் டிலே ஆகிற மூச்சுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கு. அதுல எதுலையாவது ஒன்றில் மாட்டினா முடிச்சான். உங்களால கடைசி வரைக்கும் அவனை பார்த்துக்க முடியுமா? அதை சொல்லி கொடுக்காம அவன் நல்லா இருக்க முடியுமா? கண்ணில் நீங்க பார்க்க முடியுமா? உங்களுக்கு தெரிஞ்சாதானே ஃபர்ஸ்ட் சொல்லி தருவீங்க. இதை தெரிஞ்சாச்சுன்னா உங்க குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க, அவங்க குழந்தைகளுக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. பரம்பரை 100 இயர்ஸ் தாண்டுமா தாண்டாதா? தாண்ட வைக்க முடியும். கலியுகத்துக்கு லைஃப் ஸ்பேன் 100 இயர்ஸ் ஒவ்வொரு மனுஷனுக்கும். பிரபஞ்ச சக்தி, இயற்கை என்னைக்கும் நம்மளுக்கு துரோகம் பண்ணாது. நாம நம்மளுக்கு குழி பறிச்சாதான் மட்டும்தான் நாம போவோம். இந்த மாதிரி பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயத்தை உணர்ந்து தெரிஞ்சு நீங்க செயல்பட ஆரம்பிச்சா இந்த பிராண சக்தியை டேங்கர் 4 டேங்கர் லாரி நிறைய ஃபில் ஆக வேண்டிய உங்களுடைய உடம்புல பிராணசக்தியை ஃபுல்லாக லோடு பண்ணுனா ஆட்டோமேட்டிக்காக 7th சென்ஸுங்கிறது அப்போ தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் இப்போ வரைக்கும் எம்டியாகவே ஃபில் பண்ணியிருக்கீங்களே, அப்புறம் எப்படிங்க ஓப்பன் ஆகும்? அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ரிவர்ஸில் மைனஸில் எல்லா பிரச்சனையும் சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த பிராணசக்தியை ஃபுல்லாக லோடு பண்ணிட்டீங்கன்னா நேர் ஆப்போசிட்டாக ஞானம் பிறந்துடும். கம்ப்ளீட்டாக உங்களோட நாலேஜ் பவர் ஆப்போசிட்டில் வரவன் எப்படி வந்தாலும் சரி, இவன் கரெக்டாக வரானா தப்பாக வரானா அங்கேயே நெல்லை என்ன விஷயம் எதுவுமே உங்கள் பிரெயினுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு செக் பண்ணி தான் அனுப்புவீங்க. இன்னைக்கு 100 பேர் வேணாலும் உங்களை ஏமாற்றலாம், அவன் சொன்னதில் நீங்கள் கேட்பீங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பிராணசக்தியை உடம்புல லோடு பண்ணீங்கன்னா இந்த 7th சென்ஸ் 7ஆம் அறிவு அப்படி லைட்டாக நீங்கள் லோடு பண்ண ஆரம்பித்தாவே அது கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகும். அதனுடைய எஃபெக்டே உங்களுக்கு பயங்கரமாக எல்லா கஷ்டமும் வரும். பணம் உள்ளுக்குள்ளே வேகமாக உங்களை நோக்கி வரும். சந்தோஷம், பிரியம், பாசம், பகை நீங்கி எல்லாருமே உங்களை பக்கம் திரும்புவாங்க. ஒருத்தங்க பிராணசக்தியை ஃபுல்லாக லோடு பண்ணால், நான் ஃபுல்லாக லோடு பண்ணியிருக்கேன் ப்ராக்டிஸ். இவ்வளோ பேர் உட்காந்து கேட்குறீங்களே, காரணம் என்னென்னா உங்களுக்கு இல்லை, எனக்கு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் லோடு பண்ண ரோட்டில் போகிறவன் ஆட்டோமேட்டிக்காக யாராக இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டா அந்த வேலை செய்வாங்க, சொன்னால் அந்த வேலை செய்வாங்க. மெஸ்மரிசம் நடக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி எனக்கு எப்படி சொல்ல தெரியுது, எவ்வளோ பேர் கேட்டிருப்பீங்கல்ல, உங்களுக்கு புரிகிற மாதிரி எனக்கு எப்படி சொல்ல தெரியுதுன்னா அந்த நாலேஜ் உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படிங்கிறது எனக்கு அந்த நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கேன். இதுக்கு காரணம் பிராணசக்தியை லோடு பண்ணால் மட்டும்தான் அந்த 7th சென்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த 7ஆம் அறிவு ஓப்பன் ஆனால் நான் ஒரு மேதை கிடையாது, ஞானி கிடையாது, சாதாரண மனுஷன்தான். பட் உங்களை விட கொஞ்சம் யோசிக்க தெரிஞ்சுவேன். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், நம்ம ஃபேமிலியை நம்ம நல்லா ரன் பண்ணி கடன் இல்லாமல் கொண்டு போயிடலாம். நான் 100 பேர்த்த மாத்திர அளவுக்கு வந்திருக்கேன். நீங்கள் 10 பேர் மாற்ற மாட்டீங்களா? உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்குவீங்களே, உங்கள் ஃபேமிலியில் உங்கள் சில்ட்ரன், உங்களுடைய பேரண்ட்ஸ், இவங்க 100 வயசு வாழணுமா வேண்டாமா? இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? இது சொல்லிக் கொடுத்தா 100% இது நீங்கள் தாண்டி வந்துடலாம். இந்த 7th சென்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய 9 கிரகங்கள் எது எது
A to Z, சூரியன்லேருந்து சனி வரைக்கும் எந்த பிளானட் நெகட்டிவாக இருந்தாலும், ராகு கேது தோஷம் இருந்தாலும், சனி தோஷம் இருந்தாலும், செவ்வாய் தோஷம் இருந்தாலும், எல்லாமே நெகட்டிவ் பிளானட்ஸ்னுடைய எஃபெக்ட் தான் தோஷம். இந்த நெகட்டிவ் பிளானட்ஸ்னுடைய தாக்கங்கள் தான் தோஷம்னு சொல்லிட்டு இருக்கோம். அது பிறக்கும்போது பூர்வ ஜென்ம கர்ம வினைகள்னால் ஏற்படுது. அது எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த சகல விதமான தோஷங்களும் எங்கே போய் என்ன பரிகாரம் பண்ணி தீர்க்க முடியாத தோஷங்களும் இந்த 7th சென்ஸ் 7ஆம் அறிவு ஓப்பன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 9 கிரகங்களுடைய சக்தியை இந்த உடம்புக்குள்ளே வாங்கி எல்லாத்தையும் பாசிட்டிவாக மாற்றிக்கும். தோஷங்கள் போயிடும். பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய தாய் பஞ்சபூதங்களுடைய சக்தியை இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன பஞ்சபூதங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் பண்ணிக்கும். உங்கள் பிரச்சனையை அந்த பிளானட்ஸும் பஞ்சபூதங்களும் கையில் எடுத்துக்கும். இது தெரியாம உங்க அறிவால நீங்க தான் ஃபேஸ் பண்றீங்க, நீங்க தான் சமாளிக்கணும் அப்படின்னு நீங்களே நினைச்சு ஓடிட்டே இருந்தீங்கன்னா எந்த காலத்திலையும் உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணி வெளியே வர முடியாது. இன்னைக்கு வந்தாலும் நாளைக்கு பிரச்சனையை மாட்டிக்குவீங்க. அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சா நீங்களும் தப்பிச்சிருவீங்க, உங்க ஃபேமிலி உங்க குழந்தைகள் கண்டிப்பா தப்பிக்கும். யோசிச்சு பாருங்க. சார் ஸ்கூலுக்கு பிரின்சிபால், அவர் இந்த விஷயம் தெரிஞ்சா அந்த ஸ்கூல் குழந்தைங்க கண்டிப்பா தப்பிக்காதுங்களா சார்? யோசிச்சு பாருங்க. அத்தனை பேரும் கிளியர் 100%. அப்படி ஒவ்வொருத்தரும் நீங்க தெரிஞ்சா உங்களை சுத்தி இருக்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் நன்மைகள் வந்தாலும் உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு மூலியமா மட்டும்தான் வரும். யாராவது தெரியாத ஒன்றும் தெரியாத ஆள்கிட்ட வராது. உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேஷன் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், பிஸ்னஸ் சர்க்கிள், இதன் மூலியமா மட்டும்தான் இந்த நல்லதும் வந்தாலும் வரணும், கெட்டது வந்தாலும் வரணும். இதுக்கு மேலே 5வது ரவுண்ட்லேருந்து யாரும் வராது. இப்போ நீங்கள் கிளியர் ஆகிட்டு இவங்க கிளியர் பண்ணீங்கன்னா 100% உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தாலும் உங்களை சுற்றி இருக்கவங்க நல்லா இருப்பாங்க. ஒரு திடீர்னு ஒரு 1 லட்சம் வேணும், எல்லாரும் வெயிட்டாக இருப்பாங்க, பணம் வந்துடும். இந்த கலை தெரிஞ்சால் பணம் உள்ளுக்குள்ளே தேடி வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த பிராணசக்தி லோட் ஆனால் பணம் உங்கள் பாக்கெட்டு வந்து உட்காரும். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மெஸ்மரைஸ் ஆகி நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கும். ஏன்னா அந்த பவர்ஸ் உள்ளுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணி உங்களுடைய அப்படியே ஒரு காந்த சக்தியை உருவாக்கிடும். இது இல்லைன்னா அந்த காந்த சக்தி இல்லாத ஆளாக இருப்பீங்க, சாதாரண இரும்பாக இருப்பீங்க. ஒவ்வொரு மனுஷையும் காந்த சக்தியாக மாற்றி எல்லாத்தையும் இருக்கக்கூடிய சக்தியை தருவது இந்த 7ஆம் அறிவு. அதாவது பிராணசக்தியை ஃபுல்லாக லோடு பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது எல்லாமே திரும்பும். இது தெரியாம வெளியில போய் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஃபேஸ் பண்ணீங்கனாலும் அது உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பெருசாகுமே தவிர அதை சரி பண்ண முடியாது. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு புரிஞ்சுட்டீங்களா? உங்க மூச்சை ஒழுங்கா விடுங்க, ஒரிஜினல் மூச்சு விடுங்க. ஹவு டு பிரீத் இந்த கிளாஸ் முக்கியமா இல்லையா? ஹவு டு பிரீத் அதில் தான் இருக்கு சர்வமும். இந்த மூச்சு இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதிக பிராணா அதிக ஆயுஸ். உங்கள் கவனம் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உங்களுடைய மூச்சின் மீது இருக்கிறதோ அத்தனை மணி நேரம் அவ்வளவு ஆண்டுகள் அதிகமான ஆயுஸ் கண்டிப்பாக வாழ்வீங்க. ஒரு நாளைக்கு 40,000 மூச்சு விடுறீங்க, அதை அப்படியே கட் பண்ணி 18,000 பண்ணுங்க. மொத்தம் இருக்கிறதே உங்களுக்கு ஒரு 2 லட்சம் கோடி மூச்சுன்னு வச்சுங்களேன். அதை நீங்கள் ஒரு 35 வயசு 40 வயசுலேயே அடிச்சு தீர்த்துட்டீங்கன்னா எப்படி அது 100 வயசு தாண்டும்? ஒரு 2 கோடி இருக்கு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு வரும். டெய்லியும் அதிகமாக செலவு பண்ணி ஒரு 7 வருஷத்தில் தீர்த்துட்டீங்கன்னா 25 வயசு தாண்ட முடியுமா? வர முடியாது. பணம் மாதிரி தான் இதுவும். உங்களுடைய மூச்சின் எண்ணிக்கை இத்தனை மூச்சு தான் உங்களுக்கு, இத்தனை மூச்சு தான் உங்களுக்குன்னு எண்ணித்தான் உங்களுக்கு தலையில் எழுதி தான் வர்றீங்க. அப்போ அந்த மூச்சை வேக வேகமாக வேஸ்ட்டாக எத்தனை மூச்சு விடுறீங்களோ அத்தனை சீக்கிரம் நீங்கள் போயிடுவீங்க. கரெக்டான மூச்சு ஒரு நாளைக்கு என்ன விடணுமோ அதை மட்டும் பண்ணுங்க. 100 இயர்ஸ் சர்வ சாதாரணமாக தாண்டுமா தாண்டாதா? நீங்கள் வேக வேகமாக மூச்சு விட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் லங்ஸில் 1/4 லங்ஸ் தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஆக்சிஜன் 0.
சரியான ஒரு மூச்சு. நீங்கள் ஒன்றும் பயங்கரமாக கம்ப்ரெஸ் பண்ணி யோகாவெல்லாம் பண்ண வேண்டாம். சாதாரணமாக இருக்கிற மூச்சை ஆழமாக இழுத்து கொஞ்சம் நிறுத்தி கொஞ்ச நேரம் விடுங்க, அவ்வளோதான். அதை சரியாக விட்டிங்கன்னா 18,000 மாறிக்கும். ஆக்சிஜன் ஃபுல்லாக லோட் ஆகும். ஆக்சிஜன் லோடு பண்ணி கொடுத்தா போதும், இந்த சுவாசம் சப்ளை 45 மினிட்ஸ் டக்கு டக்குன்னு மாறிடும். அந்த 45 மினிட்ஸ் ஏன் லேட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சுவாசத்தில் கால்வாசி லங்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆக்சிஜனே இல்லை, வரமாட்டேங்குது. அதனால இந்த சுவாசம் வந்து அந்த பிளட் சப்ளை பண்ணும்போது ஆக்சிஜன் லோடு பண்ணுறதுக்கு லாரியே கொண்டு நிப்பாட்டிக்கும். அந்த லாரியில் நீங்கள் லோடு பண்ணாதான் எடுத்துகிட்டு போகும். லோடு பண்ணலைன்னா லோடு பண்ணுறதுக்கு அது லாரி வெயிட்டிங்கில் தான் இருக்கும். பிளட்டு தான் லாரி. அப்போ நீங்கள் சுவாசத்தில் வந்து சுவாசிட்டே இருக்கீங்க. இந்த 45 மினிட்ஸ் டைமுக்குள்ளே அந்த ஆக்சிஜனை நீங்கள் லோடு பண்ணி தரணும். கொடுத்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறேன்னு உட்காந்துருக்கு. ஆனால் நீங்கள் இந்த கால்வாசி லங்ஸை யூஸ் பண்ணி அந்த லாரியை வந்து 4 மணி நேரம் 3 மணி நேரம் லேட் பண்ணி மெதுவாக அசால்ட்டாக ரொம்ப கேஷுவலாக நீங்கள் லோடு பண்ணிங்கன்னா, அந்த லாரி லோட் ஆகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும். லாரிங்கிறது பிளட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த பிளட்டு வந்து எடுத்துகிட்டு வெளியே போகும். அப்போ 45 நிமிஷத்தில் கரெக்டாக லோடு பண்ணால் 45 நிமிஷம் லோட் ஆயிடும். லோடு பண்ணி விட்டீங்கன்னா 45 செகண்ட், அடுத்த செகண்ட் சுவாசம் மாறிக்கும். பிளட் சர்க்குலேஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். லோடிங்கில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணும்போது சுவாசம் மிஸ்டேக் பண்ணுமா பண்ணாதுங்க. இயற்கையாக இருக்கக்கூடிய சிஸ்டம் சுவாசம், அதுக்கு டைமிங் கரெக்டாக இருக்குது. நீங்கள் லோடு பண்ணுறதை கரெக்டாக பண்ணுறதில்ல. அந்த லோடு பண்ணுறதை கரெக்டாக பண்ணாதனால சுவாசம் மிஸ்டேக் ஆகுது. சுவாசம் மிஸ்டேக் ஆனால் சகல பிரச்சனைகளையும் கொடுக்குது. மனுஷனுக்கு பிரச்சனை வர்றது இங்கே தான். பிரச்சனை வரக்கூடிய இடம் பிடிச்சி கொடுத்துட்டேன். சரி பண்ணிக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது, எங்கிட்ட கிடையாது. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு 10 லட்சம் வேணும், ஒருத்தருக்கு 50 லட்சம் வேணும், ஒருத்தருக்கு 1 கோடி வேணும், ஒருத்தருக்கு 10 கோடி வேணும். அது எல்லாத்தையும் என்னால் கொடுக்க முடியாது. வழிகள் 100% பிடிச்சி கொடுத்துட்டேன். இனி அதை வந்து திறமையாக பயன்படுத்தி வாங்கிக்கிறது உங்கள் கையில் இருக்கு. இந்த கலையவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. மிஸ்டேக் எங்கே பிறக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன், அங்கேயே கட் பண்ண முடியும். சாதாரண பிரீத்திங் தானே, யோசிச்சு பாருங்க என்னென்ன விளைவுகளை கொடுத்துட்டு